மகாதேவ் சம்போ. ராசி தத்துவத்தில் 4வதாக பார்க்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது கடக ராசி. கடகம் அப்படிங்கிறது நீர் ராசி. அப்போ நீர் ராசி அப்படிங்கிறதுல கடகம் அப்படிங்கிறது நண்டு அப்படிங்கிறதுனால பொதுவாக ஒரு ஆயுள் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு நார்மலாகவே கொஞ்சம் ஆயுள் அதிகம். நண்டினுடைய தன்மை என்ன அப்படின்னா, தனக்கு நண்பர்களாக இருக்கிற வரைக்கும் இவங்க ஓகே தான். தனக்கு யாராவது தீமை செய்யக்கூடியவர்கள் அல்லதுக்கு தனக்கு யாராவது எதிரிகள் அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அவங்கள பழிவாங்கி அவங்கள கிளியர் பண்ணுற வரைக்கும் அவங்க ஓய மாட்டாங்க. இல்லைனா அவங்கள பழிவாங்கி சுத்தமாக தன்னுடைய அந்த லிஸ்ட்டில் இருந்து வெளியில் தூக்கி போடுற அளவுக்கு நடந்துக்கிடுவாங்க அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு உண்டான முக்கியமான விஷயம். வேறு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொதுவாகவே நீர்ராசியில் இருக்கிறவங்களுக்கு இரக்க குணம் அதிகம். அப்போது யாராவது இல்லாதவங்க ஒரு கையேந்தி நிற்கிறாங்க, இல்லை இல்லாதவங்க ஒரு பணம் கேட்குறாங்க, ஒரு பொருள் உதவி கேட்குறாங்க, ஒரு நேரம் சாப்பாடு கேட்குறாங்க அப்படின்னா கூட மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய தன்மையும் கண்டிப்பாக இந்த கடகத்திற்கு உண்டு. ஒரு சால்வே பண்ண முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனையை ரொம்ப காலமாக தீர்க்க முடியலை, என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, கடகராசிக்காரங்கிட்ட போய் கேட்டாங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஏதாவது உங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்குது, இல்லைனா உங்களுக்கு முடியாத விஷயமா இருக்குது, இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க, இல்லைனா இந்த டாஸ்க் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தாராளமாக இவங்களை நம்பி போய் கேட்கலாம். அந்தளவுக்கு டேலண்டானவங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட நேர்மையாக நடந்துக்கிற வரைக்கும் உங்களுக்கும் நல்லது. அவங்ககிட்ட எப்போ இந்த கடகராசிக்காரங்கிட்ட நீங்கள் கொஞ்சம் எதிர்மறையாக நடந்துக்கிட்டாலும் மிகப்பெரிய அளவில் ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அது மட்டுமே அவங்ககிட்ட கவனமாக இருக்கக்கூடிய விஷயம். மித்தது எல்லாமே அவங்களுக்கு மிகச்சிறந்த ஆளுமை திறன், மிகச்சிறந்த இரக்க குணம், மிகச்சிறந்த வாழ்க்கை எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த ஒன்று மட்டும் அவங்ககிட்ட கவனமாக இருந்தால் போதும். மகாதேவ் சம்போ.